ஹாய் ஹலோ ஆல். நான் உங்கள் வெண்டலஸ் பார்க்க இன்னொரு புதிய வீடியோ. ஆஃப்டர் பிபிஜி எக்ஸ்ப்ளோரர் ஜாக்கெட் வெக்ஸுக்கு அப்புறம் நான் நாகர்கோயிலுங்க ஷாப்பில் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் என்னங்கிறது தான் இந்த வீடியோவாக இருக்கும். இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குது, அது ரிவ்யூ என்ன எல்லாம் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த பாக்ஸில் வந்து ஹெல்மெட் கிடையாது. முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம் இன்ட்ரோ முடியறதுக்குள்ளார. ஆக்ஸால்னு போட்டிருக்கனால இந்த பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஹெல்மெட் இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த பாக்ஸில் ஹெல்மெட் கிடையாது. இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது. அவங்க இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து நல்லபடியாக வந்து சேர்ந்ததுக்கோசரம் இந்த பாக்ஸில் போட்டு ரொம்ப ப்ரொடெக்டடாக அனுப்பிச்சி விட்ருக்காங்க. கியர்ஸ் நாகர்கோயில் இன்ஸ்டாகிராம் பேஜ் பேரும் அதே தான். இந்த இன்ஸ்டாகிராமில் அவர் காண்டாக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பற்றி விசாரிச்சுட்டு அவர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டேன். அப்புறமேட்டு அவர் எனக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணார். எல்லாத்தையுமே வந்து பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இப்போ அந்த ப்ராடக்ட் நம்ம கைக்கு வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு என்னோடய பிரதரோட ஹெல்ப் நான் கேட்டிருக்கேன். ஓப்பன் பண்ணி விடும். கமா யூடியூப்ல அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி பண்ணலாம் நடக்காது போல. ஃபஸ்ட்டு கத்தி ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஓப்பன் மாட்டேன். உள்ள என்ன இருக்கு? உள்ளே இருக்கிறது இப்போ நம்ம பார்க்கறதுக்கு தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரியும் என்ன இருக்குன்னு. ஏன்னா என்கிட்ட சொல்லவே இல்லையா? திடீர்னு நான் வந்து பார்த்தேன் உள்ள நம்ம இருக்கு. சர்ப்ரைஸ். நான் இவ்வளோ ஆக்ஸா ஹெல்மெட் தான் நினைக்கிறேன். அப்படியா? எனக்கு சர்ப்ரைஸாக வாங்கி வச்சிருக்கியா? ஆக்ஸா ஹெல்மெட் நான் என்ன வாங்கினேன்? என்கிட்ட ஏஜிவி இருக்கு. அப்படி சொல்லி தான் நிறைய ஏமாற்றிட்டு இருக்கு. எல்லாரும் நான் வீட்டுக்கு வாங்க. நான் எனக்காக தான் இருக்கும். பேசு, நீ என்ன பேசுறியோ பேசு, உனக்கானலாம் கிடையாது. ஓப்பன் பண்ணவா ஃபுல்லாகவே? ஹெல்மெட் தான் இருக்கு. ஹெல்மெட் அது ஓப்பன் பண்ணியா? இப்போ நான் முடிச்சுக்கிறேன். ஹெல்மெட் கிடையாது, மறுபடியும் ஒரு பிபிஜி ஜாக்கெட். ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். நான் எப்படி அந்த ப்ராடக்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் தான் காட்டுச்சு. ரிப்ளேஸ்மெண்ட் டேட் மொட்டை டேஸ் பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து ரிப்ளேஸ் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு ரிப்ளேஸ்மெண்ட் இது கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ரிஜெக்ட் ஆனோன்னா நான் அந்த திருப்பி நாங்கள் போய் வந்து ப்ளேஸ் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா ரிப்ளேஸாக காட்டல, ரிட்டனாக காட்டுனுச்சு. சரி, ரிட்டன் தானே, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் கொடுத்தோம். பட் அது என்ன ஆச்சுன்னா அடுத்த 2 நாள் கழிச்சு கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்த 2 நாள் கழிச்சு கேன்சல் ஆனால் என்ன பண்ணோம், மொத்தம் நமக்கு வந்து 4 நாள் இதுலேயே போயிடுச்சு. இன்னும் 3 நாள் தான் இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஓகே இவங்க டைம் ஓட்டிட்டு நம்மளை வந்து அந்த ப்ராடக்ட்டே வச்சுக்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். திருப்பி சரி இதெல்லாம் இதாகான்னு சொல்லி நம்ம கஸ்டமர் கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொன்னேன். நம்ம எனக்கு வந்திருக்கிறது வந்து ராங் ப்ராடக்ட், எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், இது குவாலிட்டி நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்பி வந்து ரிட்டன் பண்ணேன். அவங்க எல்லாமே ஓகே, நாங்கள் ஃபேக் ப்ராடக்ட்னு சொல்லி இது மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி இது பண்ணியுமே பார்த்தீங்கன்னா திருப்பி ரிஜெக்ட் பண்ணாங்க இது ரீஃபண்டை. நான் மறுபடியும் கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் ஏன் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த இது பார்த்தீங்கன்னா 1 டேக்கு முன்னாடி ஐ திங்க் இது பண்ணுறாங்க. நான் ரிட்டன் வந்து எனக்கு வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரீஃபண்ட் இது வந்து கிடச்சிருச்சு. இவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்கு. அந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறையா பேஜில் தொலைவுனேன், நிறையா ஐடியில் தொலைவுனேன். கடைசியாக நான் பார்த்தீங்கன்னா வந்து கியர்ஸ் நாகர்கோயிலுங்கிற ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஓல்டு மாடல் இருக்கிறத பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சேன். அவங்ககிட்ட பேசினேன். அவங்க எனக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணி வச்சாங்க. இந்த மாதிரி நானும் செக் பண்ணிக்கிட்டேன். அது எனக்கு அந்த ஓல்டு மாடல் தான் வேணும் ப்ரோ, இந்த மாதிரி பழசை ஆர்டர் பண்ணி எனக்கு வந்து அது பிடிக்கல, குவாலிட்டி நல்லா இல்லை, எனக்கு என்ன ஓல்டு மாடல் தான் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அவர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் சென்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன், நீங்கள் இப்போ பழசெல்லாம் வாங்கினா அதை சென்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன், சேமாக இருந்தால் வேணால் நான் இல்லைன்னு சொல்லிடுறேன், நீங்கள் வேறு எங்கேயா செக் பண்ணுங்கள் அப்படின்னாரு. நானும் வந்து சென்ட் பண்ணேன். அப்புறமேட்டு செக் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டு மாடல், இப்போ புதுசாக எங்கிட்ட இருக்க மாடல் கிடையாது. ஸோ நான் வந்து ஆர்டர் போட்டு எடுத்தேன். ஜஸ்ட் எனக்கு 2 டேஸில் டெலிவரி ஆகிடுச்சு. இது நான் வந்து வெள்ளிக்கிழமை பக்கமாக போட்டேன். இப்போ இன்றைக்கி நான் வீடியோ எடுக்க டேட் பார்த்தீங்கன்னா வந்து மண்டே தான் மார்னிங்லாம் டெலிவரி ஆகிடுச்சு. பட் நான் வந்து ஒர்க்கில் இருந்தனால நைட்டு வீடியோ எடுக்க நிலைமை ஆகிடுச்சு. பட் தேங்க்ஸ் கியர்ஸ் நாகர்கோயில் ஓனர் நல்லா பேசினார், நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நீங்கள் ப்ராடக்ட் ஏதாவது வாங்க மாதிரி இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த ஷாப்போட
இன்ஸ்டாகிராம் ஐடி அண்டு ஷாப் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ இந்த ஓல்டு மாடலுக்கும் நியூ மாடலுக்கும் என்னன்னு சொல்லி பார்த்துனோம்ல, அது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை தான் நான் வந்து அகெயின் ரிவ்யூ பண்ண போகிறேன். பட் ஓல்டுக்கு நியூக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். அந்த வீடியோ பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வந்து தெரியும் என்னென்ன மாறி இருக்குது, பழைய இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, இப்போ புதுசில் என்னென்ன இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் உங்களுக்கு புரியும். இப்போ பேக் பார்த்தீங்கன்னா பேக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்கணும். உண்மையாக சொல்லணும்னா வந்து பேக் நல்லா குவாலிட்டியாக இருக்குண்ணா. அந்த இதை பார்க்க மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் ஏதோ நார்மல் கவர் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கவர் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா குவாலிட்டி, கவரே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுதான் ஓல்டு மாடல். நான் இதுக்கோசரம் தான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், தேடாத இடம் கிடையாது, கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேட்டர்னாக தான் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியும். அதே மாதிரி இதில் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியும். பட் பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணலாம். இது வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ஹார்மில் இதாகி இந்த இது நெக்கிக்கிட்ட முடியும். அதே மாதிரியே சேம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பைப், இந்த இது ஏதோ ரிஃப்ளெக்டர் பைப்புன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்டில் பைக்கில் போய் மாதிரி ஆப்போசிட்லேருந்து லைட்டோ ஏதோ பின்னாடி லைட் அடிச்சு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த லைட்டு ஒயிட் லைன்ஸ், இந்த லைன், இந்த ஒயிட் லைனு, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிஃப்ளெக்டர் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள் லோகோ நீங்கள் நல்லா பார்க்கலாம். இந்த இதில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோ வராது அந்த ப்ராடக்ட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து 6850க்கு வாங்கினேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 5000க்கு வாங்கியிருக்கீங்க, 1000 கம்மியாக வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டெர்மினல் லைன் ஜாக்கெட்டும் இல்லை, அந்த எப்படி சொல்கிறது, அந்த பிரச்சனைலாம் வேணாம்னு சொல்லி நான் வந்து ஒரிஜினல் ப்ரைஸே அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டாங்க. இது வந்து கியர்ஸ் வாங்கி போயிடும், தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுதான் ப்ராடக்ட் ப்ரைஸ் ப்ரோ, எல்லாம் வந்துடும் உங்களுக்கு வந்து லெவல் 2 ப்ராடக்ட் எல்லாம் வந்துடும் சொன்னாங்க. எல்லாம் தெரிஞ்சு தான் வாங்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நான் சொன்னது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ரிமூவல் டெர்மினல் லைன் சொல்லுவாங்க, டெர்மினல் லைன். இதுதான் வந்து அதில் மிஸ் ஆச்சு. இதோட நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன், இது வந்துருச்சு. இது வந்து நமக்கு வந்து வின்டர் அந்த குளிரான பிளேஸில் அது போட்டுக்கலாம். அதுக்கோசரம் தான் இது மிஸ் ஆகிடுன்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். அந்த ஜாக்கெட்டில் இந்த ஜாக்கெட்டில் நம்ம வாங்கியாச்சு. அதே மாதிரி இது ஓல்டு மாடல், அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 10th இயர் ஆனிவர்சரி அது வந்து இது பண்ணலாம், அந்த இது பண்ணலாம். அண்ட் தென் சேம் இங்கே பாருங்கள், இந்த லோகோ வந்துருக்கு. நான் வந்து பழைய மாடலில் வந்து உங்களுக்கு மாற்றிருப்பாங்க போல். ஆக்சுவலாக ப்ரெஸ் பட்டன் வந்து இங்கே ப்ரெஸ் பட்டன் வரும், அந்த ப்ரெஸ் பட்டன் வந்து மாற்றிருப்பாங்க போல். இப்போ வந்து வெளியே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் பின்னாடி நான் நோட் பண்ண நான் சொல்லியிருந்தது இந்த வீடியோவில், அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த எக்ஸ்ப்ளோர் இந்த ஜாக்கெட்டோட மாடல் இங்கே வரும் சேம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பைக்கிங் பிரதர்ஹுட் இந்த லோகோ, அந்த பிராண்டோட லோகோ அது ஒன்று. இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து அட்ஜஸ்டபிள் மாதிரி, ஒரு ஃப்ளெக்சிபிள் மாதிரி உங்களுக்கு வரும். நீங்கள் கை மடக்கு மேல் வந்து ரொம்ப இது பிடிக்காமல் ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிள் மாதிரி வரும். அதே மாதிரி இது வந்து ஷோல்டருக்கு ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் அந்த மாதிரி நான் பின்னாடி வந்து சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து பின்னாடி இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து ரைன் கவர் வரும்னு சொல்லி சேம் இதுதான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ரைன் கவர். இதெல்லாம் தான் வந்து அதில் மிஸ் ஆச்சு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒழுங்காக ஆர்டர் போட்டு கேட்டு விசாரித்து வாங்கிட்டேன். ஸோ என் அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராடக்ட், ஒரு காஸ்ட்லியான ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஷாப்புக்கே போய் விசிட் பண்ணி நீங்கள் போட்டு உங்கள் சைஸ் என்னன்னு பார்த்து வாங்கிக்கிறது தான் எப்பயுமே பெட்டர். இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேளை ரிட்டன் இருந்துச்சுன்னா பார்த்து போடுங்க. ரிட்டன்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய ப்ராடக்ட் நம்ம சேஃப்டிக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக அந்த மாதிரிலாம் போட்டுறாதீங்க, செக் பண்ணிட்டு வாங்குங்க. ஒஃபிஷியல் வெப்சைட் லிங்க் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிபிஜியோடது கண்டிப்பாக ப்ராடக்ட் இருக்கும். அவ்வளோதான் அந்த ரிவ்யூ. ஆக்சுவலாக எல்லாமே கவர் பண்ணி நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான் பழைய ஜாக்கெட் இப்போ புதுசாக வந்துருக்க ஜாக்கெட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி
நல்லா இல்லை முடிஞ்சால் உங்களுக்கு வந்து ஷாப்பில் வந்து இந்த மாடல் கிடச்சிச்சுன்னா நீங்கள் பிபிஜி எக்ஸ்போ தான் வாங்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நியூ மாடல் போகாதீங்க. நான் 100% சொல்லுவேன், நல்லாவே இல்லை குவாலிட்டி. நீங்கள் பழைய மாடல் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடச்சிச்சின்னா யோசிக்காமல் எடுத்துக்கோங்க. பிபிஜி எக்ஸ்போ தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா. இதோட பழைய மாடல் தான் நல்லாயிருக்கும், நியூ மாடல் நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து பிபிஜி எக்ஸ்போ தான் எடுக்கிறேன்னா பழைய மாடல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேஜ் நான் தொலைவுறேன். நான் தேடாத கிடையாது. பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தேன் பிபிஜி. கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் நியூ மாடல் தான் இருக்குது, நாங்கள் அஃபிஷியலில் இருந்தால் போட்டு எடுத்து கொடுப்போம்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் கடைசியாக கேஸ் நகர் கோயில் செக் பண்ண மாதிரி அவங்க இது ஒரு ப்ராடக்டாக இருக்கா என்னன்னு தெரில. பட் அவர் வந்து என்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் ஃபோட்டோஸ் காட்டுங்கன்னு சொன்னேன். அவர் வந்து காட்டினாது பழைய மாடலாக இருந்துச்சு ப்ரோ, கண்டிப்பாக இதுதான் வருமா, ஏன்னா நான் ஆல்ரெடி ஆர்டர் போட்டு எனக்கு அது பிடிக்காமல் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அவர் வந்து உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க ப்ரோ, நான் பார்த்து செக் பண்ணிட்டு இது பண்ணுறேன் அப்படின்னாரு. பார்த்தோம், இது வந்து பழைய மாடல் தான். ஸோ யோசிக்காமல் நான் எடுத்தேன். இது வந்து 6850 வருது இந்த ப்ராடக்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து வேல்யூ ஃபார் மணி தான், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல அருமையான அப்டேட்டோட ரைடிங் பிளாகோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வேண்டர்லெஸ் பாட்காஸ்ட். உன் பேர் சொல்லிடு. என் பேரா? என் உண்மையான பேரா? ஏதோ ஒரு பேர். என் பேர் ஒரே ஒரு பேர் தான் இருக்குது, தனீஷ். நன்றி. நன்றி. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நாங்கள் எந்த ஊர் போகிறோம் அப்படின்னு சொல்கிறது நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து தனீஷ் 23 தனீஷ் 23ங்கிற இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் என்னோட அப்டேட்டடாக இருப்பான். நான் ஸ்டோரி அதே மாதிரி யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் அந்த இன்ஸ்டா பேஜில் எங்களுக்கு அஃபிஷியலாக டிஎம் பண்ணி நாங்களும் வரோம் அப்படின்னா. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து நான் என்கேஜாக இருக்கனோ இல்லையோ, இவன் இன்ஸ்டாவில் என்கேஜாக இருப்பான். ஏதாவது ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடியே அவன் வந்து ஸ்டோரிலாம் போட்டுருவான். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். ஒரு வேளை என் கூட ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் நோலாம் சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக சேஃப்டி ஃபஸ்ட். ரொம்ப ரஷ் ரைடிங்லாம் பண்ண மாட்டோம். அந்த சேஃப்டி அவசரம் தான். நம்ம வந்து ரைடிங் போகிறோம்னா ரைடிங்காக தான் போகிறோம். அப்படி நம்ம ரேஸ்க்காக நம்ம ஒன்றும் போக கிடையாது. ஸோ நம்ம ஒரு இடத்த பார்க்க போகணும்னா அந்த இடத்த பார்த்துட்டு திருப்பி சேஃபாக ரிட்டர்ன் பண்ணுறது தான் பார்ப்போம். அதை தான் அவன் சொல்கிறான். ஏன்னா வீட்டில் நம்பி விட்றாங்கல்ல, நெக்ஸ்ட் டைம் உங்களை விடணும் நீங்கள் எங்கே கேட்டாலும். அந்த நாள் அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். ஓகே, மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய். ஒட்டா மாமி, கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? நைஸ் நோ.